கேட்கிற தெய்வம், மன்றாட்டுக்கு பதில் தருகிற தெய்வம். அப்படியே நீர் செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கற்பத்தின் கனியை ஏந்திருக்கிற அருமையான சகோதரன் செல்வராஜன் மகளுக்காக ஜெபிக்கிறோம். பெல்சி சினியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற நாள ஒரு நல்ல சுக பிரசவத்தை கொடுத்து தாயும் சேயும் பிரித்தெடுக்கும்படியாய் தேவ கரம் பிரசவ நாளிலே பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி ஐயா. கர்த்தாவே சோதரம், நீண்ட வருடங்களுக்கு பிறகு கற்பத்தின் கனியை ஏந்திருக்கிற சகோதரி சீஜா மோகன்ராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது என் தேவன் கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவரே. அப்பா அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த கற்பத்திலே பலவீனப்பட்டிருக்கிற அந்த மகளை என் தேவனீர் தொடும்படியாய் உம்முடைய வல்லமையை இடைகட்டும்படியாய் தேவ கர மகளை தாங்கும்படியாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பூரண வளர்ச்சியோடு கூட நல்ல பிரசவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக என் தேவனுடைய கர மகளை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிற அந்த பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கண்ணீர் கொடுக்கிற சுதந்திரம் ஆண்டவரே, அந்த சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்பி சுனியருக்காய் ஜெபிக்கிறோம். வேலவனப்பட்டிருக்கிற மகனை என் தேவன் நீர் உம்முடைய வல்லமையினால் இடைகட்டி ஆண்டவரே உம்முடைய குணமாக்கும் தழும்புகளால் மகன் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே யாராவது ரிக்வெஸ்ட் சொல்ல முடியவில்லையே என்று வேதனையோடு இருப்பார்கள் என்றால் என் தேவன் அவர்களையும் தொடும்படியாய் ஆற்றும்படியாய் தேற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக் எடுக்கிறோம். ஆராதனை முடிந்து கடந்து செல்லும் பொழுது மனநிறைவோடு கடந்து செல்ல, ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற 6ஆம் தேதி டிரைவிங் டெஸ்டுக்காக கடந்து செல்ல இருக்கிற தார்சிஸ்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் வேதனைகள் எல்லாவற்றை அறிந்த தெய்வம், வெற்றியை தருகிற தெய்வம், உடைய சித்தத்தின்படி அந்த நாளிலே ஒரு வெற்றியை தந்து மகனுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைக்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்ட அந்த கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு மகிமையான இடத்திற்காக வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான பிரயாசத்திலிருந்து ஆண்டு கொடுத்ததான காரியத்திலிருந்து அவருக்கு நாம் காணிக்கை செலுத்த போறோம். எல்லாம் உற்சாகமை கொடுப்போம். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது கொயர் அவர்கள் பாடல் பாடும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அழித்தல்ல, ரம்பத்தான் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அழித்தல்ல, ரம்பத்தான் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேலை அல்லா வீடுந்தை கடவுளின் பூரண சித்தப்படி. கைவேலை அல்லா வீடுந்தை கடவுளின் பூரண சித்தப்படி. கட்டிடும் சீரிய சிற்பிகள் யார்? கட்டிடும் சீரிய சிற்பிகள் யார்? கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் யார்? கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கட்டளை
கிறிஸ்துவின் தாப்பனா சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் நம்ம ஜெபத்தில் நடத்துவார்கள். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை பகுதியிலே ஒவ்வொரு பகுதியாய் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாட்டி கொடுத்த ஒவ்வொரு கிருபைக்காக உமக்கு கோடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்த கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே இந்த 5 மாத காலமும் எங்களை நீர் பாதுகாத்து சுக பலன் ஜீவன் கொடுத்து ஆண்டவரே இந்த ஆராதனை பகுதியிலும் கலந்து கொள்ள நீர் செய்த கிருபைக்காக சோத்திரம். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மன கஷ்டத்தோடும் வியாதியோடும் ஆண்டவரே வேதனைகளோடும் வந்த மக்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களுடைய வேதனைகளை எல்லாம் நீர் மாற்றி இந்த ஆராதனை முடியும் பொழுது ஒரு சமாதானத்தோடு திரும்பி போக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. 5 மாதம் முடிந்த 6வது மாதத்தின் முதல் ஆராதனை பகுதியில ஆண்டவரே எங்களுடைய கையின் கிரிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. 1, 10, 100, 1000 நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உமது வேத ஆண்டவரே சத்துக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. பேசும் மகனை மறைத்து நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாய் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்க. கம்யூனியன் பகுதியை உமது பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்கள் அதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீதியான சமயம் பூராம் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். அறிவிப்புகள். இன்று ஆராதனை கர்த்தருடைய பந்தியுடன் 10:30 நிறைவடையும். ஆராதனை முடிந்ததும் ஞான ஸ்நான வகுப்பு நடைபெறும். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலிலே நடைபெறும். இந்த வாரம் ஒரு விசேஷ வாரமாக இதில் சகோதரிகள் முற்றுமாக இந்த ஜெப ஆராதனையை நடத்துகிறார்கள். சனிக்கிழமை விடுமுறை இருக்கிறவர்கள் மற்றும் விடுமுறை உள்ள சகோதரிகளும் இதில் கலந்து வீட்டிற்கும் சகோதரியும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை ஆராதனை வழக்கம் போல திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். இந்த வாரம் கிராமங்களில் கிராமிய கலையுடன் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ராஜ்குமார் தம்பதிகள் தெய்வ வார்த்தையை நமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். அடுத்த வார காலை ஆராதனை முடிந்ததும் சௌர கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான் சாப்பலிலே 10:30 முதல் 12:30 வரை நடைபெறும். அதே நேரத்தில் சகோதரியுடைய கூட்டம் பாஸ்கருடைய இல்லத்திலே 10:45 முதல் 12:45 வரை நடைபெறும். ஏற்கனவே அறிவித்து வரபடி சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமாருடைய கூட்டங்கள் நவம்பர் 29 முதல் டிசம்பர் 9 வரை நடைபெற உள்ளன. ஜூன் 17ஆம் தேதி அரசாங்க விடுமுறையாக இருந்தால் அன்று காலை 9 முதல் பகல் 1 மணி வரைக்கும் ஒரு மிட்-இயர் யூத் ரிட்ரீட் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதில் பிள்ளைகள் மற்றும் டீன் மற்றும் யூத் புரோகிராம் நடைபெற உள்ளது. சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பலவிதமான துர்புதேசங்கள் பரவி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இருக்கிறோம். மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட போதனைகள் சபைகளை நாசப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். டிவி புரோகிராம் காணும் பொழுது அது கிறிஸ்தவ புரோகிராமாக இருந்தாலும் மிகவும் கவனமாக நீங்கள் அதை காணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சத்தியத்திற்கு வேதம் கூறுக்கு தவறானது வந்தால் அணைத்து விடுங்கள். அது எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் முக்கியமாக ப்ராஸ்பரிட்டி தியரி ஆசீர்வாத போதனைகள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றன. இங்கும் இந்த யுஏஇ பட்டணத்திலும் உலக சபைகள் ஸ்தாபித்திருக்கிறார்கள். அதனாலே மிகவும் கவனமாக அநேக மாலை சும்மா இருக்கிறோம் என்று பல இடங்களுக்கு நீங்கள் கூட்டங்களுக்கு செல்கிறீர்கள். சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கும் சபையில் போய் இருங்கள். என்றால் நம்முடைய சபை சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கும் சபை. அதற்காகவே நாங்கள் காலை நேரத்தை எடுத்திருக்கிறோம். காலையில தேவனுடைய சமூகத்தில் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும் என்று இல்லாத பட்சத்தில்